ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை ஆதரிக்க நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் நாங்கள் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். தேவைப்படுறவங்க இந்த ஆப் லிங்க் இருக்கும், தேவைப்படுறவங்க இந்த ஆப்பை லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த ஆப் மூலிமா நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கம்மியான ப்ரைஸ்லையும் கிடைக்கும், ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க. இன்றைக்கி டாபிக் மோட்டிவேஷன் கோட் இன் தமிழ். வாழ்வில் நம்பிக்கை தரும் வசனங்கள். நம்மால் நேற்று சரி செய்ய முடியாதது, ஆனால் நாளை உருவாக்க முடியும். நீங்கள் பொருளிடுவது நலமாய் வாழ்வதற்கு, மனம் வளர்த்தினால் உங்களை நீங்களே அளிப்பதற்கல்ல. நீங்கள் புத்திசாலியான மனிதராக இருந்தால் இயல்பாகவே நீங்கள் அன்பாகவும் ஏந்து கொள்ளும் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமான செயல்பாட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். மகிழ்ச்சியான முகம்தான் எப்போதுமே அழகான முகம். விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்குவது. உங்கள் விதியை நீங்களே உருவாக்குவதை தவறும்போது அது தலைவிதியாகிறது. உங்கள் வாழ்வில் குறிப்பாக கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்தால் நீங்கள் விவேகமானவராக மாற வேண்டும், காயப்பட்டவராக அல்ல. கடைவீதியில் குறைவாக கொடுத்து அதிகமாய் பெற்றுக்கொள்வது சாமர்த்தியமாக கருதப்படுகிறது. உண்மையான உறவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கவலைப்படாமல் உங்களால் முடிந்ததெல்லாம் கொடுப்பீர்கள். மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுத்துவதில்லை. உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாததுதான் விளைவாக ஏற்படுத்துகிறது. வாழ்வின் நீங்கள் ஒரு சாத்தியமான பார்த்தால் எங்கும் சாத்தியங்களையே காண்பீர்கள். வாழ்க்கை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்தால் எங்கும் பிரச்சனைகளை பார்ப்பீர்கள். உங்கள் மனதை நீங்கள் ஆட்டிவிக்க வேண்டும், உங்கள் மனம் உங்களை ஆட்டிவிக்கக்கூடாது. சவாலான சூழ்நிலையில் எழும்போது தான் மனிதன் சாதாரணமாக தங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும். யோகம் என்றால் வளைந்து கொடுக்கும் தன்னம்பிக்கையுடன் இருப்பது. உடலளவில் மட்டுமில்லாமல் எல்லா விதியிலும் அப்படி இருந்தால் நீங்கள் எங்கும் இருந்தாலும் நலமாக இருப்பீர்கள். நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பது சார்ந்திருக்கிறது. தனி மனிதர்களிடையே மாற்றம் ஏற்பட்டால் உலகில் மாற்றம் ஏற்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.